எனக்கு தெரிந்து கால் நூற்றாண்டு தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை கள போராட்டங்களிலும் ஒரு கள போராளியாகவே களத்தில் இந்த ஒரு இனமான போராளி ஐயா ஓவியர் வீரசனார் அவர்கள். கடைசியாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுக்கு மே 17 இயக்கம் ஒழுங்கு செய்த போது இங்கே புலவர் ரத்னவேல் அவர்களும் ஐயா ஓவியர் வீரசந்தானமும் நான் நடுவிலும் எனக்கு இருபுறம் 2 ஆளுமைகளாகவும் அருமை சகோதரர் நம்முடைய கௌதமும் இன்னும் எண்ணற்ற இளம் வீரர்கள் அங்கே தடையை மீறி நாங்கள் கண்ணகி சிலையிலிருந்து நாங்கள் காந்தி சிலையை நோக்கி பயணிக்கின்ற போது நாங்கள் குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே ஓங்கி இந்த பாசிச நரேந்திர மோடி அரசின் மண்டையில் அடித்த குரல் எங்கள் ஐயா ஓவியர் வீரசந்தானத்தின் குரல். அவர் ஓங்கி குரல் கொடுக்க இங்கே ஐயா புலவர் ரத்னவேல் பின்தொடர இந்த பக்கம் கௌதமனும் திருமுருகனும் வேல்முருகனும் நடைபயில அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டை உடைத்து முன்னேறிய போதுதான் காவல்துறை தடிகொண்டு தாக்கினான். தோழர் திருமுருகன் டைசன் உள்ளிட்டவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். அந்த கடைசி போராட்டம் ஐயா அவர்கள் கலந்து கொண்ட அந்த போராட்டம் காவல்துறையினுடைய அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை மீறி நடந்த போராட்டம். ஒரு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பை கூட்டுகின்ற போது அவர் உடல்நிலையை பொறுத்து நாங்கள் அழைக்காமல் இருந்த போது ஒரு தமிழ் வேங்கை இந்த வேல்முருகனை உரிமையோடு ஏண்டா பயலே வேலு பயலே என்னை அழைக்கவில்லை என்று கேட்கிற தமிழ்நாட்டில் ஒரு ஓவியன் அல்ல. எனக்கு தெரிந்து எமது தமிழீழ விடுதலை புலிகளுடைய அனைத்துலக செயலகத்தின் அனுமதியை பெற்று தமிழ்நாட்டில் ஒரு போராளி ஓவியனுக்கு ஒரு போராளி கள போராளிக்கு தமிழீழ தலைவன் தேசிய தலைவன் ஏற்றி வைக்கின்ற அந்த கொடியை அவர் போற்றுவதற்கு அனைத்துலக செயலகம் அனுமதி அளித்த ஒரே ஒருவன் ஒரே மாவீரன் எங்கள் வீரர் ஓவியர் வீரசந்தானம் ஐயா அவர்கள். அந்த அளவுக்கு புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது உறவுகளிடத்திலும் இன்னமும் களத்தில் நின்று கொண்டிருக்கிற ஆயிரம் ஈழத்தமிழ் உறவுகளிடத்திலும் இன்னமும் புலிகள் பதுங்கி பாய்வதற்கு களமான காத்திருக்கிற உறவுகளிடத்திலும் மிகப்பெரிய நம்பிக்கை பெற்ற அந்த ஒரு மாவீரரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம். ஒரு சமரசமற்ற போராளியை இழந்திருக்கிறோம். அந்த வீரசந்தானம் அவர்கள் இன்றைக்கு இன்னும் 10 ஆண்டு காலம் உயிரோடு இருந்திருப்பார். இங்கு ஐயா நெடுமாறனும் ஐயா நல்லக்கண்ணுவும் அண்ணன் வைகோவும் அண்ணன் திருமாவும் அண்ணன் செந்தமிழனும் இங்கே போராளி தலைமைகளும் அப்பழுக்கற்ற அரசியலை வைத்து லாபம் ஈட்டாத தலைமைகள் ஒன்று கூடி இந்த இனத்திற்கு ஏதாவது செய்யாதா டே வேலு எல்லாரையும் கூப்பிடுடா என்று சொன்ன அந்த குரல் இன்றைக்கு முன்னரசியில் உட்கார்ந்து கேட்டிருந்தால் பார்த்திருந்தால் இன்னும் 10 ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பு பெற்றிருக்கும். இல்ல சாவு வீட்டுல கூடுறோம், படத்திருப்பு விழாவில் கூடுறோம், வேறு நிகழ்வுகளில் கூடி கலைகிறோம். இந்த கூடி கலைகிற இந்த தமிழ்ச்சாதி கூட்டத்தை என்றைக்காவது ஒரே அணியில் ஒன்று திரட்டி இந்த ஆதிக்க வெறிபிடித்த அரசுகளுக்கு சவுக்கடி கொடுக்க மாட்டோமோ என்று ஏங்கிய எண்ணம் எங்கள் ஐயாவின் எண்ணம். அந்த தலைமை, அந்த ஓவிய தலைமை, அந்த வீரம் செறிந்த அந்த ஒரு போர்க்குணம் கொண்ட அந்த அரிமா எங்களோடு இன்றைக்கு இல்லை. அவருடைய கனவையாவது இது போன்ற வேட்கையுடன் வெறியுடன் இன்னும் எண்ணற்ற வயதான எங்கள் தமிழ் சமூகத்துடைய அறிஞர் பெருமக்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள், பள்ளத்துறையில் வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவருடைய இயக்கமெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் தீரும். அந்த தீர்வை நோக்கித்தான் எங்கள் ஐயா காசி ஆனந்தன் காய் நகர்த்துகிறார் என்கிற புரிதல் இந்த எளிய தம்பி வேல்முருகனுக்கு இருக்கிறது. எங்கள் அண்ணன்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 50 ஆண்டு கால பொது வாழ்வுக்கும் தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கும் அவர் ஆற்றிய அந்த பங்களிப்பை ஒரு சிறு வாட்ஸ்அப் குழுக்களின் மூலமாக நம்மிடத்தில் நச்சை பரப்புகிறார்கள், தேவையில்லாத கருத்துக்களை பரப்புகிறார்கள். காசி ஆனந்தனா காவி ஆனந்தனா என்கிறார்கள். காசி ஆனந்தன் எதற்காக காய் நகர்த்துகிறார் என்பதை ஐயா நெடுமாறன் அறிவார், அண்ணன் வைகோ அறிவார், எங்கள் செந்தமிழ் சீமானும் அறிவார், அண்ணன் திருமாவும் அறிவார். ஆனால் இவர்கள் அறிந்துவிடக் கூடாது என்பதற்கு ஒரு கூட்டம் வேலை செய்கிறது. அந்த கூட்டத்திற்கு நாம் யார் என்று சரியான புரிதலோடு நின்று ஐயாவை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் என்ற வேண்டுகோளோடு
கலங்காதீர்கள். எங்கள் தமிழர் இனத்தில் தமிழர் மண்ணில் வந்து நீங்கள் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் மீது போடப்பட்ட உங்கள் மீது தூர்வாரி எரிக்கப்பட்ட அந்த தூற்றல்கள் எல்லாம் ஒரு நாள் காணாமல் போகும். நீங்கள் காணுகிற அந்த கனவு 50,000 போராளிகளின் கனவு, என் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரின் கனவு. அந்த கனவை எந்த வடிவத்திலாவது நிறைவேற்ற எமது புலிகள் வரமாட்டார்களா என்று ஏங்கி நிற்கிற என் தமிழ்நாட்டு தம்பிகளின் கனவை நிறைவேற்ற நீங்கள் எடுக்கிற அரசியல் ரீதியான நடவடிக்கையாகத்தான் அதை எங்களை போன்ற இளைய தம்பிகள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இவருடைய லட்சிய கனவுகளை நிச்சயம் நிறைவேற்றுவதற்கான களப்பணிகள் இந்த மண்ணில் தொடரும்.